நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பட்டி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண் எருமை, சனி எருமைலாம் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எருமைலாம் இன்றைக்கி கம்மியாக தான் வந்திருக்கு. எருமை இன்றைக்கி சந்தைக்கு பெருசாக வரலன்னு சொன்னாங்க. நம்ம எருமையை தான் பார்த்துட்ருக்கோம். இல்ல காசு கையில் வேணும், மாட்டி காசு கொடுக்கணும். நான் அப்பயே சொல்லிட்டேன். எருமை கம்மியாக தான் வந்துருக்குது. எருமை ரேட் அதிகம். எள்ளு போட்டு அவங்க காசு கையில் வேணுங்கிறாங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன். எருமையில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ பேர் பங்காளி எங்க அப்பா வச்சுக்க கண்ணீர் ஊட்டி சோறப்பாச்சுன்னா அது வெள்ளத்தார கண்டிப்பா அப்பனுக்கு நம்ம வீட்டு எனக்குறான் முத்துணை தாங்கிறான். தூங்குறேன் சத்த நேரம் படுத்து. சுட்டு கொண்டு வருமா லோட ஏற்றிட்டு தானே போனேன். இதில் பெருவிட்டான இருமா மாதிரி எறும்பு வாங்கி கட்டியிருக்காங்க. ஆந்திரா சைடு நம்ம போவோம். ஆந்திரா, ஹைதராபாத்து, பாம்பே சைடு வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. கண்ணெருமே வந்திருக்கு. மாடு கையை வாய சனையருமே வாங்கி கட்டியிருக்காங்க, கண்ணெருமே வாங்கி கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் ஆந்திரா போகணும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெருவெட்டான இல்லை.
பாருங்க, தலையில் வெள்ளை டைப்பு, காலும் வெள்ளையாக இருக்குங்க. இடிக்குதுன்னு தெரியல, நம்மளே கண்டு பயப்படணும்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு எருமையும் பார்க்குறோம். தலையில் வெள்ளை, காலில் வெள்ளை டைப் எருமை. எல்லாம் சனி எருமை நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஆந்திரா, ஹைதராபாத்லாம் போகுது, அது தெலுங்கானா அந்த சைட்லாம் போகுது. அதில் சனி எருமை, பெருவிட்டான எருமை. மூணு எருமை ஜோடியாக கொண்டு போகிறாங்க. இது சனி எருமை தாங்க, மடி விட்டுருக்குது. இடிக்குதா? இன்னைக்கு சந்தையில் எருமை கம்மி தான். கொம்பு பெருசாக இருக்கு, இது என்ன கொம்பு எடுத்துக்கலாம். தலையில் வெள்ளை டைப் எருமை நிறையா வந்துருக்கு இன்றைக்கி. தலையில் வெள்ளை, காலில் வெள்ளை, மற்றபடி நடுவுலாம் கிடையாது. இங்கே நிறைய சனி எருமை தான் வந்திருக்கு. ஒரு காம்பு சேர்த்து இருக்குது எருமை, காம்புக்குள்ளே. நம்மளே பார்க்குறது இருந்தால் எந்த பக்கம் போனாங்க. கண்ணெருமை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் சனி எருமைங்க. சிலது பார்த்து பயப்படும், சிலது போஸ்ட் கொடுக்குறதுக்கு அதுவே ரெடியாக இருக்குது. வெறும் பெருவிட்ட எருமையாக இருக்குது. நீங்கள் இந்த சைடில் தான் வந்து எருமையெல்லாம் நிறைய வரும், இங்கேயே கம்மியாக தான் வருது. இப்போ இங்கேருந்து எல்லோரும் வாங்கிட்டு போய் மற்ற சந்தைகளையோ இல்லை ஊர்லேயோ வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த சந்தையில் தான் கொஞ்சம் சீப்பாக வாங்க முடியும். மற்ற சந்தைக்கெலாம் போனோம்னா இங்கே வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறதுனால ரேட் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த சந்தைக்கு வந்து வாங்க பாருங்கள். இதெல்லாம் ஊர் வழியில் பார்த்து வாங்குங்க. சைடு எறும்பு கட்டியிருக்காங்க, நம்ம அதையும் பார்த்தோம்.
வாங்கி கேட்டுருக்காங்க. முன்னாடி இல்லைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். முன்னாடி இல்லைன்னு சொன்னாங்க. முன்னாடி கட்டி கிடத்தா வண்டி நெவரவே இல்லை. அது வர முன்னாடி கட்டி போய் சேர்த்துலேயே தான் அப்புறமா வீட்டில் இது ஸ்டாண்டில் கிடக்குது. அண்ணா நான் போய் ஏற்றிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஏற்றிட்டு கூப்பிட்றேன். நான் போய் அங்கே போய் சேர்க்க மாட்டேன். நீ அவங்களுக்கு சாயங்காலமா போனீங்கன்னா கூட போகலாம். சாயங்காலம் போக முடியாது, நைட்டு தான் போக முடியும். தொந்தரவு பண்ணிருப்பாங்க. நீங்கள் இப்போ அங்கே நைட்டில் போனீங்கன்னா வண்டி ஆளுங்க இறக்குறது கீழே தள்ளி விடலாம். கீழே தள்ளி விட்டுலாம். முக்கால்வாசி சன்னெருமையாக தான் இருக்குது, கண்ணெருமை கம்மியாக தான் இருக்குது. அங்கே ஒரு எருமை இருக்குங்க, அதோட சரிங்க. இந்த வாரம் சந்தை அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். வாங்கி கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்கி கட்டியிருந்தாங்க. சரியா கேட்கலீங்களா? ஹலோ சொல்லுங்க நீங்களா சொல்லுங்க. சந்தையோட நிறைய பகுதிக்கு வந்துட்டு ஓ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெருவட்டான எருமைங்க எல்லாம் முக்கால்வாசி சென்னெருமை தான். கண்ணெருமை கம்மி தான். சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் கெடாரி கண்ணை வளர்க்க பாருங்கள். இன்றைக்கி எருமை சந்தையில் கம்மி தான். வர வர டிமாண்ட் அதிகமாக போயிட்டு போகுது, அதனால் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிளறி கண்ணை வளர்க்க பாருங்கள். 10 எருமை வருதுன்னா 1-2 எருமையாக கண்ணெருமையாக வளர்ந்து சிரமமாக தான் இருக்குது. முக்கால்வாசி சன்னெருமையாக தான் வருது. ஏன்னா லாங்கில் போகும்போது சன்னெருமை தான் பரவாயில்ல. கண்ணெருமையாக இருந்தால் கண்ணு கொண்டு போகிற பெரிய விஷயமா இருக்கும். அதனால் வந்து எல்லோரும் சன்னெருமையை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த வாரம் சந்தையில் பார்ப்போங்க. அன்டில் தென் பாய்.